எனக்கு தெரியல. பெருமாள் சிவசேனா விஷயத்துல ஒன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். 2 பேரும் கூட்டணியில இருந்து ஜெயிக்கிறாங்க. சரி, ஜெயிச்ச பிறகு சிவசேனா தான் பாஜக கூட்டணியை விட்டுட்டு காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் ஒரு புது கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி 2.5 வருஷம் போன பிறகு அங்க அந்த கட்சியில இருந்து ஒருத்தரை எடுத்து அவர் 30 எம்எல்ஏக்களோட தான் வந்தாரு. 100 எம்எல்ஏக்களை வச்சிருந்த பாஜக அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இதுல பாஜக சிவசேனா உறவுல பாஜகவை விட்டு முதல்ல விலகி போனது சிவசேனா தான். எதுக்காக போனாங்க சார்? காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் சேர்ந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணி சிவசேனா விலகி போனாங்க சார். காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் ஃபார்ம் பண்ணி இல்ல காங்கிரஸ்க்கே ஏன் போனாங்கன்னு கேக்குறாரு. அவங்க தனியா போய் அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு போனாங்க சார். கூட்டணிக்கு விலகி போனாங்க. நான் சொல்றேன், சிவசேனா வந்து சொன்னாங்க verbally an assurance were given, வாய்மொழியாக எங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது, எங்களுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சர் வருவார் என்று. ஆனால் நாங்கள் எழுத்து மூலமாக அதை கேட்கவில்லை, வாய்மொழியில் நம்பிக்கை வைத்தோம், அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆமா சார், இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் தானே சார்? இல்ல பொலிட்டிக்கல் கேம் இருக்கு சார். நீங்க இருங்க சார். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அரசியல் துரோகம் நான் கேக்குறேன். பாஜகவை நம்பி போன ஐயா சரத்பவார் ராமசாமி வந்து இல்ல முடிச்சு என் பாயிண்ட நீங்க பேச நான் என்ன செய்யறதுன்னு நினைக்கிறேன். பாஜக இன்னைக்கு சரத்பவாரை விட்டுட்டு போன அஜித் பவாருக்கு கட்சியை கொடுத்திருக்கு. தாக்கரேவை விட்டுட்டு போன சிண்டேக்கு கட்சியை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மகாராஷ்டிராவோட மோஸ்ட் பவர்ஃபுல் எங்க இருந்தாரு? முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்ல இருந்தாரு. சரி, ஓபிஎஸ்க்கு என்ன கொடுத்தது சார்? நீங்க உங்களோட நீங்க தான சார், நீங்க சொல்லி தான சார் அவர் 4 வருஷம் ஒருங்கிணைப்பாளர் யார் சார் வாங்கி கொடுத்தா? நீங்க போய் நீங்க சொல்லி தான சார் அவர் தர்மயுத்தம் நடத்தினாரு. நீங்க சொல்லி தர்மயுத்தம் நடத்தினார் சார். அர்பன் டெவலப்மென்ட் மினிஸ்ட்ரியும் ஹோம் மினிஸ்ட்ரி யார் சார்? ஹவுசிங் டெவலப்மென்ட் மினிஸ்ட்ரி யார் வாங்கி கொடுத்தா? பிஜேபி தான வாங்கி கொடுத்தது. அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண பிறகு முன்னாள் முதலமைச்சரா 11 எம்எல்ஏக்களோட சென்னையில இருந்தப்போ பாஜக, நீங்க சொல்ற பாஜக அவரை கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் செஞ்சுதா இல்லையா? தன்னை நம்பி போன யார பாஜக கைவிட்டது எனக்கு சொல்லுங்க. மணி ரைட் ராயலா இந்த அரசியல் அதாவது அதிகார துஷ்பிரயோகங்களை நீங்க நியாயப்படுத்தி என்ன அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு இதுல? என்ன அதிகார? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுல கிடையாது பிஜேபிக்கு. ஆனா அவங்க தான் அமைச்சரவை தீர்மானிச்சாங்கன்றீங்க. மத்தியில இருக்கிற அரசு எப்போதும் மாநிலத்துல இருக்கிற அரசுல கேம் ஆட தான் சார் செய்யும். என்ன சார் நீங்க? ஏன் சார் தேமுதிகவை இங்க இருந்து அரசியல் 10 எம்எல்ஏக்களை எடுத்து உடைக்கலையா சார்? என்ன சார் அரசியலா பேசுங்க? அரசியலா தான் பேசுறேன் சார். மத்திய அரசு மாநிலத்துல அரசியல் பேசலாம் சார். நீங்க எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி சார் ஓபிஎஸ் எல்லாமே செஞ்சுதான்னு கேட்டீங்க. செஞ்சது தன்னை நம்பி வந்த முதலமைச்சர் ஆச்சு, தன்னை நம்பி வந்த சரத்பவார் அஜித் பவாரை துணை முதலமைச்சர் ஆக்கிச்சு. அவருக்கு இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. யார அவங்க குறைச்சிட்டாங்க? 43 எம்எல்ஏ ஓட இருந்த சார் 43 எம்எல்ஏ ஓட இருந்த நிதிஷ் குமார் 5 வருஷம் ரூல் பண்ணார் சார். என்ன பிரச்சனைனா சத்தமா பேசுறதுனால இல்ல சார். லாஜிக் எங்க உதைக்குதுன்னு நான் லாஜிக் நான் சொல்றேன் கேளுங்க சார். 43 எம்எல்ஏ ஓட நான் சொல்றத கேளுங்க. 5 வருஷம் கவர்மெண்ட் பேசுறீங்க சார். இவ்வளவு பேசுறீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க. ஒரு அரசியல் பிழைய நீங்க அதுதான் சரி, அதுதான் அறம், அதுதான் அரசியல்னா இல்ல சார். அது இல்ல சார். சார் நான் உங்க இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார் நீங்க எல்லாவற்றையும் சார் பொது வெளியில நியாயப்படுத்த தொடங்குவதன் மூலமா அதுக்கு நான் பதில் சொன்னேன். தப்பா போயிடும். நீங்க ஓபிஎஸ்க்கு பாஜக என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுல என்னன்னா மணி பாஜகவில இருந்து ஒரு நண்பர் இத சொல்றாருன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். அதெல்லாம் இல்ல சார். சார் நான் அரசியலா பாக்குறேன் சார். எனக்கு எந்த நிலைப்பாடும் இல்ல. தப்புன்ற அது நீங்க சார். நான் ஒரு எம்எல்ஏ உண்டாங்க சார். நான் எத்திக்ஸ் பேச வரல சார். நான் அரசியல் பேச வரேன் சார். அரசியல் தான் பேசுறோம். நான் எத்திக்ஸ் பேச மாட்டேன். ஆனா அதுக்காக நான் நடக்கிறதா சொல்றேன். ரைட். ஆனா அரசியல் என்பது எல்லா நேரத்திலும் எத்திக்ஸ்க்கு மாறானது இல்ல சார். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். எத்திக்ஸ்க்கு மாறானது சார். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் என் கேள்வி இதுதான் சிம்பிள். இங்க யாரா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களா சார்? பாஜக மத்தியில ஆளு சார் 11 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க சார். அதுதான் சொல்றாரு அவர். சார் தேமுதிகவை என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல? எத்தனை எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு போனாங்க? சரி, உடைச்சு கொண்டு போனாங்களா இல்லையா? எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க? அன்றைய முதலமைச்சரை பார்த்துட்டு தொகுதி சம்பந்தமா போய் பார்த்தோம்னு சொன்னாங்களா இல்லையா? சார் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளோட நகர்வுகளை கவனிக்கும், அவங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது. அததான் பாலச்சந்தர் சொன்னாரு. நீங்க சொல்லக்கூடிய சென்ட்ரல் பவர் மூலமா அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு அவரு ஒரு பார்வை வைக்கிறாரு. அதுல முரண்பட்ட பார்வை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா
இது எல்லாமே நியாயம்னு சொல்றது இல்ல சார், நிதிஷ்குமார் விஷயத்துல என்ன சார் நடந்தது? 5 வருஷம் அவர் தான் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். ரைட், ஐ காட் யுவர் பாயிண்ட். ஆர்கே அவர் ஒரு அரசியலா நான் பேசுறேங்க, எத்திக்ஸ் வேற அரசியல் வேற, இதுல அரசியலா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்றேங்கிறாரு. கொஞ்சம் டிவியேட் தான், பட் இந்த பாயிண்ட சொல்லிட்டு நீங்க வாங்க சப்ஜெக்ட். ஓடி போயிடலாம் பார்க்கறேன். அதாவது பாஜக வந்து அரசியல் தான் செஞ்சதுன்னு சொல்லும்போது அப்போ இதுல எங்க இடி வருது, எங்க சிபிஐ வருது, எங்க ஐடி வருது? அதுவும் அரசியல் தானா? அதுவும் அரசியல். அது அரசியல், எல்லாமே அரசியல் தான். அப்போ ஐடியினுடைய தலைவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஞானேஷ்குமார் ஒரு அரசியல்வாதி. அப்ப இந்த அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டால் அப்புறம் எலெக்ஷனுடைய தேர்தலே வேண்டாமே, டெமோக்ரஸியே வேண்டாமே, அப்புறம் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கோம் நாம இங்க? அதாவது 11 வருஷத்துல நீங்க ரொம்ப கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இல்ல, வாட் இஸ் திஸ்? பேசணும். மணி நீங்க பேசிட்டீங்க, அவர் பேசணும். ஓகே. ஒருத்தர் வந்து சிவசேனான்ற ஒரு கட்சியை வந்து வச்சிருக்காரு. அந்த கட்சியை உடைச்சு கொண்டு போயிட்டு அவன் தான் சிவசேனான்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது. அதற்கு தேர்தல் ஆணையம் கூட போகுது, சுப்ரீம் கோர்ட் கூட போகுது. இன்னும் அந்த கேஸ் முடிவாகல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பீக்கர்னுடைய அந்த டிசிஷன் இன்னும் முடிவெடுக்கல. ஆனா தெலுங்கானா நடக்கிற கூத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டே இருக்கு, என்னப்பா இப்போ வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நகர்லையும் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அரசியலா? சுப்ரீம் கோர்ட் இஸ் a political body ன்னு கேக்குறேன். இட்ஸ் a constitutional body. எஸ். அது எப்ப மாறுச்சு? அப்ப எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. என்ன பண்ணாங்க பீகார்ல? எஸ்ஐஆர் யாருக்காக நடத்துறாங்க? அதே மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா 6 நாளுக்கு முன்னாடி, அண்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஞானேஷ்குமார் சொல்றாரு. இது என்ன நியாயம்? இட் இஸ் பாலிடிக்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எல்லா கட்சிகளும் இதை செய்திருக்குங்கிறாரு. காங்கிரஸ் செஞ்சுச்சா? அதாவது காலாகாலமாக ஏதோ காலத்தில் நடந்துன்னு சொல்லலாம், இந்திரா காந்தி காலத்தில் நடந்துன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு அரசியல் முதிர்ச்சி வருது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு அரசியல் முதிர்ச்சி வருது. ஒரு சேஷன் வேணும் என்று நினைக்கிறோம், அந்த சேஷனை கொண்டு உட்கார வைக்கிறோம். அதன் பிறகு ஒரு கோபால்சாமி வர்றாரு, நம்ம ஊருக்காரங்க, ஒரு கிருஷ்ணமூர்த்தி வர்றாரு, ஒரு லிண்டோ வர்றாரு, ஒரு பிபி டண்டன் வர்றாரு. 2014க்கு முன்னால தேர்தல் ஆணையர்கள் இருந்தார்கள். அவர்கள் அரசியல் கட்சிகள் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை நம்ம அட்டாக் பண்ணா யார் வந்து நிக்கிற முன்னாடி? பிஜேபி வந்து நிக்குது. பிஜேபி தான் தேர்தல் ஆணையத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுது. இது வந்து ஒரு காலத்தில் நடந்து கிடையாது. அப்ப என்னுடைய கேள்வி வந்து, தேர்தல் ஆணையம் ஒரு பொலிட்டிக்கல் பாடியா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? அப்ப எல்லாமே வந்து அரசியலா இருந்தால் இந்த தேர்தலே வேண்டாங்க. நரேந்திர மோடியை நாம் வந்து எம்பரர்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் அரசியல் கட்சியும் வேண்டாம். ஒரு அரசியல் கட்சி தேவையில்லை. ஒருத்தருக்கு மட்டுமே விவாதம் இல்ல. அவர் ராமசாமி பேசணும். ஒரு நிமிஷம் இருக்கு. ராமசாமி. எஸ் சார். முதல்ல நான் டாக்டர் பாலச்சந்திரன் சார் பேசணும். நான் முடிச்சனே வரேன். டெஃபினட்டா டாக்டர் ஆர்கே சார் ரொம்ப சுருக்கமா இதுல வச்சிரோம். என்ன தலைப்புல இருந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்கார் தலைப்புல. டெஃபினட்டா ஏன்னா அண்ணன் மணி அவர்கள் சொல்லும்போது அவர்கள் பாஜக இந்த காரணத்தினால செய்தது அப்படின்னாங்க. அந்த லாஜிக்கே கிடையாது. ரொம்ப சிம்பிளானது. பாஜக அதற்கு முன்னாடி இருந்த தேர்தலை என்ன ஒரு பாலிசியில, என்ன ஒரு ஐடியாலஜியில, என்ன ஒரு ப்ராமிஸோட அணுகுனாங்கன்றது முதல் இது. அதற்கு அப்புறமாக மக்களின் தேவை என்ன இருந்தது, அந்த கட்சியில் இருந்தவர், அந்த கட்சியில் இருந்தவர்களோட சிந்தனை என்னவாக இருந்ததுன்னு அவர்கள் வெளியில் வந்தார்கள். அதை அன்னைக்கு நடுவிலேயே ஆட்சி அமைச்சாங்க. அது தவறான ஒரு வழி அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்டோ இதுவாக மட்டும் எடுத்துப்போம், அட்மிஷன் கூட இல்லாமல். ஆனால் மக்கள் அதற்கப்புறம் அந்த ஆட்சி நன்றாக இருந்தது, அதனால் அந்த ஆட்சி மறுபடியும் வர வேண்டும் அப்படின்னு திரும்பியும் மகாராஷ்டிராவில் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பீகார்ல சிறிதாக இருந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சர் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ சிஎம்க்கு ஓட் பண்ண வேண்டியது மெஜாரிட்டி. அப்போ மெஜாரிட்டி பார்ட்டி பிஜேபி இருக்கு. அவர்களோட கூட்டணியில் இருக்க சிராக் பாஸ்வான் அவர்களோட கட்சி எடுத்துக்கிட்டா கூட பிஜேபி வந்து அங்க மக்கள் பண்ண முடியும். மக்கள் மேண்டேட் இருக்குங்கிறீங்க. மக்கள் மேண்டேட் வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சினால இல்ல, அவர்கள் செய்த செயல்னால் மக்களுக்கு திருப்தி இருந்தது. அவரோட ஐடியாலஜி அந்த ஒரு செயல் இருக்கு அப்படி.